ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மெஹராஜ் ரெசிபீஸ். ஏற்கனவே போட்ட வீடியோ வந்து பாதி தான் நான் எடிட் பண்ணியும் போட முடிஞ்சிச்சு. மீதி பாதி தான் இது. இந்த காசிமேட்டுக்கு போயிட்டு வந்தது பார்ட் 2ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அவங்கக்கிட்ட கேட்கவே பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க எதுவும் கத்திடுவாங்களோன்ட்டு நின்றுக்கிட்டே ரொம்ப நேரம் எல்லோரும் அங்கேயே நின்றுக்கிட்டே இருந்தோம். கேட்கலாமா வேணாமான்ட்டு. குறைச்சி கேட்டால் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹாஷாக வந்து கத்தி விட்டுறாங்க இல்லையா, அதனாலே ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தோம். சரி எப்படியாவது வந்து வாங்கிட்டு போனால் சரி அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருந்தோம். டைம் வேறு ஆகிட்டே இருந்துச்சு. அதோட ஒரு கடையில் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே இருந்தால் வந்து ரேட்டும் கம்மியாகவே ஆக மாட்டேங்குது. அவங்க அப்படியே தான் விலை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் வந்து அங்கே பக்கத்துலேயே ஒருத்தர் வந்து 200க்கு வந்து விற்றுருந்தார் சீலா மீன். அதுதான் சரி பார்க்க மேலே நல்லா இருந்துச்சு, சரின்ட்டு அதை வந்து போய் வாங்கிட்டேன் உடனே துருத்துருன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த சீலா மீன் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது மேலே மட்டும் நல்லா மீனாக போட்டுட்டு கீழே வந்து வீணாக போன மீனை வந்து போட்டு விற்றுட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் அது வந்து 200க்கு விற்றுருக்காங்க. ரொம்ப பெரிய மீன்லாம் இல்லை, ஒரு மீடியம் சைஸ் குட்டி குட்டியாக இருந்துச்சு. கீழே ஃபுல்லாக அப்படியே நசுங்கின மீன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ரொம்ப குழண்ட மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா அது பழைய மீன் மாதிரி இல்லை, புது மீன் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நசுங்கி போன மீன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதோட சரி வேறு வழி இல்லை, வாங்கிட்டோம், என்ன பண்ணுறது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த கவரையே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எறா வாங்குறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். எறா வாங்குறதுக்கு வேறு சைடு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். போனால் அந்த நடந்து தான் போயிட்டுருக்கோம். அப்படியே போனால் வந்துடுது எறா வாங்குகிற இடம். தகுதியாக வச்சுருக்காங்க. அங்கே 1000 ரூபாலேருந்து அவங்க வந்து 700, 800, அதுக்கப்புறம் 600, 400, அதாவது 500 400 அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. 250. ஆனால் நாங்கள் வாங்கினது 300 ருபீஸ் அப்படின்றதாக தான் வாங்கினோம் 1 கிலோ. அதுக்கும் கீழே வாங்கினா வந்து ரொம்ப பொடிசாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் மீடியமாக தான் வாங்கியிருந்தோம் எறா. அது வந்து 1 வாரம் வந்து எங்களுக்கு வந்துச்சுங்க. ஏன்னா 3-4 டைம் செஞ்சுட்டேன் எறா. அதே மாதிரி மீன் வந்து 2 டைம் செஞ்சேன். அதே மாதிரி கடம்பாவும் 2 டைம் செஞ்சேன். நாங்கள் போனது வந்து கடல் மீன் தான் வாங்குறதுக்கு போனோம். கடைசியில் பார்த்தா நாங்கள் வாங்கினது வந்து ஏரி மீன் தான் வாங்கினோம். சீலா மட்டும் கடல் மீன். அது கூட கொஞ்சம் நல்லா இல்லை, ரொம்ப நசுங்கி போன மீன் மாதிரி இருந்தது, குட்டி குட்டியாக. மேலே மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மீன் பார்வையாக. நாங்கள் அதுதான் ஏமாந்து போயிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடம்பாவும் 200க்கு வாங்கியிருந்தோம். இப்போ எறா வாங்குகிற இடத்த காட்டுறோம் பாருங்கள். இப்படி போயிட்டே இருந்தால் அந்த இடத்துல தான் எறா கடைங்களாம் இருந்துச்சு. அந்த இடத்துல வீடியோ எடுக்கலை, ஒரு ஸ்டாப் நடந்து போக வேண்டியா இருக்குது. அங்கனைக்குள்ளேயே வந்து இந்த ஆற்று மீன், அதாவது ஏரி மீன் சொல்லுவாங்க இல்லையா, அது விற்கிறாங்க. அதுதான் வாங்கினோம் நாங்கள். அதுவும் ஒரு 200. அது 1 கிலோ வந்து 140 ரூபா சொன்னாங்க. வெயில் கூட வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அதை வாங்கிக்கிட்டு இதுதான் அந்த மீன் வந்து நம்மளே எடுத்து கொடுக்கணும். 200 நின்றுச்சு. வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியிலேயே வந்து கருவாடு விற்றுட்டு இருந்துச்சா, அங்கேயும் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து கருவாடு வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். நெத்திலி கருவாடு. இங்கே பாருங்களேன், இந்த கடை தான் சொன்னேன் நான். அதே மாதிரி இதுதான் கருவாடு கடை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே கடம்பா, அப்புறம் மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு எறா தொக்கு, கடம்பா தொக்கு வச்சு சாப்பாடு போட்டு என் ஹஸ்பண்ட் கொடுத்துருந்தேன். இதை வந்து ஷார்ட்ஸ்லேயுமே போட்டிருந்தேன். டேஸ்ட்டு வந்து இங்கேக்கும் அங்கேக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அவ்வளோ ருசியாகவும் இருந்துச்சு புது மீன்றனால. நாங்கள் வந்து கடல் மீன் தான் வாங்கணும்னு போனோம். கடைசியில் ஏரி மீனில் தான் வந்து தலை போட்டு அப்புறம் வாலும் போட்டு நான் வந்து குழம்பு வச்சுட்டேன். அப்புறம் சீலா மீன் கொஞ்சம் வந்து அதையும் போட்டு குழம்பு வச்சேன். அதுக்கப்புறம் இருந்த அந்த துண்டு சதைப்பத்தெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். கடம்பாவுமே கொஞ்சம் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் எறா தொக்கும் செஞ்சுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி சாப்பாடு. இந்த மீன், எறா, அதுக்கப்புறம் இந்த கடம்பாலாம் 2 டைம் செஞ்சுட்டேன். மீன் மட்டும் அது ஒரு 2 டைம் செஞ்சுருந்தேன். என் பொண்ணுக்கு ரொம்ப ஃபேவரெட் வந்து நெத்திலி கருவாடு, அதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் ஒரு நாள் செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு.
என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதிகம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.